பென் ஆஃப்லெக் நடிப்பில் வெளிவந்திருக்கிற த அக்கௌண்டன்ட் 2 திரைப்படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். இதுல இந்த பார்ட் 2 படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு நம்ம ஜே.கே. சைமன்ஸ் இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சில மர்ம கும்பலால பாத்தீங்கன்னா கொலை பண்ணப்படுறாரு. ஜே.கே. சைமன்ஸோட தரப்புல இருந்து வரக்கூடிய ஏஜென்ட்டும் அவங்களோட சாவுல சில மர்மங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்புறாங்க. 10வது குறைக்கு நம்ம ஜே.கே. சைமன்ஸோட கையில ஃபைண்ட் த அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு சேர்த்து போயிருக்கிறாரு. இதுக்காக நம்ம ஹீரோவை தேடி வரக்கூடிய நம்ம ஹீரோயினும் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜே.கே. சைமன்ஸோட அந்த இறப்புக்கு பின்னால இருக்கக்கூடிய ரகசியங்களை வெளியில கொண்டு வந்தாங்களா அப்படிங்கறத அந்த படத்தோட மிச்ச கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. இந்த படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை எந்த அளவுக்கு நம்ம ரசிச்சு பார்த்தோமோ அதுக்கு ஈக்குவலா இந்த செகண்ட் பார்ட்டுமே நல்லா ரசிக்கிற மாதிரியான நிறைய மூமெண்ட்ஸோட இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. அதுல பென் அஃப்லெக்கோட கதாபாத்திரம் இந்த படத்துலயுமே ஒரு பிரில்லியண்டான ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஜே.கே. சைமன்ஸோட அந்த வால்ல இருக்கக்கூடிய க்ளூஸ் எல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த போர்ஷன்ல இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் எல்லாம் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு சின்ன ஹேக் பண்ணுவார் பாருங்க, அந்த போர்ஷனா இருக்கட்டும், இந்த மாதிரியான எல்லா சீன்ஸுமே நல்லா வெயிட்டா இருந்துச்சுங்க. தென் பென் அஃப்லெக்கோட ஒரு பிரதரா இந்த படத்துல ஒரு கதாபாத்திரத்தை காமிச்சிருக்காங்க பாருங்க, அந்த கதாபாத்திரமே ரொம்ப அழகான ஒரு ரைட்டிங் பர்ஃபார்மன்ஸும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா படத்துல கொஞ்சம் கம்மி தான். ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் சுத்தமா கிடையாது. செகண்ட் ஹாப்ல தான் ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் வருது. அது எல்லாத்தையுமே ஸ்டேஜ் பண்ணது சூப்பரா பண்ணியிருக்காங்க. பட் கண்டிப்பா பெருசா போரிங்கே ஆகாத ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்டுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். தமிழ் டப்பிங்கும் அருமையா பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி செம சவுண்டான படம். கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்ச் சஜஸ்ட் பண்றேன்.